ஹலோ ஒன்ஸ். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நம்ம பார்க்குறோம் திருச்செந்தூர் முருகன் கோவில் அறுபடை வீட்டில் இது ஒரு வீடான ஒரு முக்கியமான மிக சிறந்த வீடு. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வைகாசி மாதம் விசாகத்தில் அன்று இன்றைக்கு பௌர்ணமி நாள் வேற மிக சிறப்பான கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4 நாட்கள் வந்து 100 ரூபா கட்டண தரிசனம் அப்படிங்கிறத நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஃப்ரீ தரிசனம் மாதிரியே 100 ரூபா தரிசனம் வழியாகவும் போய் நம்ம முருகரை பார்த்துட்டு வரலாம் தலைவரை. உங்களுடைய விருப்பம் எந்த பக்கம் இருந்தாலும் சரி நீங்கள் போய்க்கலாம். இது நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் இருக்குது, 31ஆம் தேதி வரையில் இருக்குது. அதோட இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதில் பேனரில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஈஸியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்குனாலும் சரி போய் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் முருகரை. எந்த ஒரு பணமும் செலுத்த வேண்டியதில்லை. க்ரௌடு பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்குதுங்க. நிற்க கால் வைக்க இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கூட்டங்கள் நேற்று நைட்டிலேருந்து அதிகமாகிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஃபுல் க்ரௌடு. பாத யாத்திரை வந்த மக்கள், சாதாரணமாக வந்த மக்கள் எல்லோரும் சரி பயங்கர க்ரௌடுங்க. எல்லா தரிசன பக்கமும் க்ரௌடாக தான் இருக்குது. 100 ரூபா தரிசனம் அப்படி தான் இருந்தது, ஃப்ரீ தரிசனம் அப்படி தான் இருந்தது, முதியோர்களுக்கும் அப்படி தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. பாத யாத்திரை போகிற மக்கள் அவங்க பக்கம் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் சரி அவ்வளோ கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பைகள், உங்கள் பொருட்கள், உங்கள் உடைமைகள் அனைத்தையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா வரிசையிலையும் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இதில் நமக்கு இலவசமாக ஒரு 4 நாளைக்கு மக்கள் எல்லாம் போகலாம், சாமி கும்பிடலாம், எல்லாருமே ஒன்று போல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் உள்ளே எந்த ஒரு செக்யூரிட்டி எதுவுமே இல்லை. அதே மாதிரி மெயின் பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த அமௌண்ட் வாங்கக்கூடியதும் இல்லை. பாருங்கள், எல்லோரும் கடலில் தான் படுத்து உறங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள் எல்லாம் மொத்தமாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பௌர்ணமியை கொண்டாடி கொண்டு வைகாசி விசாகத்தினால அவ்வளோ ஜாஸ்தி முருகர்கிட்ட நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் சரி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கடல் தான் முருகர். இந்த கடலுக்குள்ளே தான் முருகர் இருக்கிறாரு. உங்களால் உள்ளே போய் முருகரை பார்க்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த கடலை பார்த்து முருகர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு வாங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். எனக்கு அதை கொடுங்க முருகா, இது கொடுங்க முருகா அப்படிலாம் கேட்காதீங்க. எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிலாம் கேட்காதீங்க. எல்லாத்தையும் உங்கள் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டே நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஏன்னா அவர் வேலை அது. ஏன்னா நம்ம படைச்சது அவர் தான். ஸோ அவர் நம்ம எதுக்காக படைச்சாரோ அவர் வேலையை அவர் செய்வார். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத எனக்கு அது இது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தான் நமக்கு ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துருங்க. என்னை படைச்சிங்களா, நீங்கள் தானே என்ன பண்ணணும்னு எதுக்காக என்ன படிச்சிங்களோ அந்த வேலையை என்ன செய்கிறதுக்கு சரியான பாதையை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையுமே. நமக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே அவர் தாங்க. வச்சதும் ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான். தொடங்கி வச்சது அவர் தான், முடிக்க போகிறது அவர் தான். புள்ளி வச்சது அவர் தான், கோடு போட போடுறது அவர் தான். ஸோ அதனால் நாம் எதுவுமே எதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டியல. போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பார்த்துட்டு வந்துட்டால் போதும், அவ்வளோதான். நம்ம வேலைக்கு நமக்குன்னு தனியாக எந்த ஒரு வேலையுமே கிடையாது. எல்லா பக்கத்துலேயும் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ குடும்பத்தோடு போகிறீங்களா, கொஞ்சம் கவனமாக பார்த்து போங்க. இந்த இதில் எந்த எழுதி போட்டுருக்காங்க, கட்டண சீட்டு ரத்துன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த இது பணம் கட்டி போகக்கூடிய அந்த 100 ரூபா தரிசனம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 31ஆம் தேதி போட்டிருக்காங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.